ஆலயத்திற்கு செல்லும் போது ஏதாவது ஒன்றை நன்றியின் அடையாளமாக தேவனுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என நம் மனம் துடிக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் நினைப்பதை கொடுப்பதற்கு சாத்தியமில்லை என்பதால் எல்லோரும் முன்னால் நீட்டப்படும் காணிக்கை பையில் பணத்தை போடும் போது என்னால் முடியவில்லையே என்று துக்கம் தொண்டையை அடைக்கிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்மால் முடிந்ததை தேவனுக்கு கொடுப்பதற்கு பெயர்தான் காணிக்கை. உணவுப் பொருட்கள், விளைநிலத்தில் விளைந்த பொருட்கள், பணம் என்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒன்றுமில்லை என்றால் உங்கள் பக்தியையும் விசுவாசத்தையும் அவருக்கு காணிக்கையாக கொடுங்கள். நீங்கள் எதை கொடுத்தாலும் முழு மனதோடு கொடுத்தால் தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். அவர் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்தறிகிற தேவன். ஜெபிக்க முடியாமல் துக்கம் தொண்டையை அடைக்கும் நேரத்தில் உங்கள் கண்ணீரை காணிக்கையாக அவர் திருப்பாதங்களில் ஊற்றிவிடுங்கள். இயேசுவுக்கு உங்கள் காணிக்கை பெரிதல்ல, உங்கள் சுத்தமான இருதயம் அவருக்கு தேவை. இந்த பூமியில் இருக்கும் அத்தனை மனிதர்களும் பரலோக ராஜ்யத்தின் பங்காளிகளாக வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு தன் ஜீவனை நம் பாவங்களுக்காக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். நான் பரலோக ராஜ்யத்திற்கு சென்ற பிறகு உங்களுக்கு ஒரு உதவியாளரை அனுப்பி வைப்பேன் என்று உறுதியளித்தார். அப்படியே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்தார். காரணம், நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான். தசமபாக காணிக்கை, தினக்காணிக்கை, கோயில் கட்ட காணிக்கை, ஊழியர்களுக்கு உதவ காணிக்கை என்று எத்தனை பைகள் உங்கள் முன்னால் வந்து நின்றாலும் உங்களால் முடியவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். முழுமனதோடு தேவனை நேசியுங்கள். விசுவாசத்தை காணிக்கையாக கொடுங்கள். பாரங்களை அவர் பாதங்களில் வைத்து விடுங்கள். உங்கள் இயலாமை தேவனுக்கு தெரியும். கொடுக்கும் காணிக்கையை முழுமனதோடு கொடுங்கள். லூக்கா 6:38 சொல்கிறது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அடர்ந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நீங்கள் கொடுக்கும் காணிக்கை தேவனுக்கு முன்னால் சரியான நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டால் நிச்சயம் அதற்கான பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென்.